வெல்கம் டு அவர் சேனல் TN11 ஃபேண்டசி தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆப்கானிஸ்தான் நேஷ்னல் T20 கப் மேட்ச்சில் பூஸ்ட் ரீஜியன் விசஸ் ஸ்பின்கர் ரீஜியன். இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 160 ரேஞ்சில் வந்திருக்கு. ரெண்டு சைடுமே டாமினேட் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கும் 160. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்டாக பூஸ்ட் ரீஜியனோட டீமோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். பண்ட் ரீஜியன் கூட விளையாடிருக்காங்க பூஸ்ட் ரீஜியனோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைசல் 25 அடிச்சிருக்காரு, என்ஷா 16, எஸ் நங்கையால் 49 பிளேயர் டு வாட்ச் அவுட், AM கில் நல்லா விளையாடிருக்காரு 42, என் ஜத்ரன் 9 அண்ட் ஏ தாரக்கைல் 14 ரன்ஸ். அவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா நசரத்துல்லா 3 ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கல, ஏ தாரக்கைல் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ் வந்திருக்காரு, ஐ கரோட்டி 4 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அண்ட் கேமாவும் 3 ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கார், ஜெட் ஷாகின் 1 ஓவர் 11 ரன்ஸ், ஏ ஹம்சா 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட், என் ஜத்ரன் 2 பால் தான் போட்டிருக்காரு. இதில் பேட்டிங்கும் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஏ தாரக்கைல் அண்ட் என் ஜத்ரன். பார்த்தீங்கன்னா ஏ தாரக்கையில் வந்து ஒரு 5 விக்கெட் வந்து இறங்குறாரு, என் ஜத்ரன் 3 விக்கெட் வந்து என் ஜத்ரன் வர்றாரு, 4 விக்கெட் வந்து ஏ தாரக்கையில் வர்றாரு. நெக்ஸ்ட்டு ஸ்பின்கர் ரீஜியனோட லேட்டஸ்ட் மேட்ச் பார்ப்போம். ஸ்பின்கர் ரீஜியன் ஜெட் அக்பரி லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. இவர் பெர்ஃபார்ம் பண்ணால் டீம் ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கும். ZK அலசாய் போர் பெர்ஃபார்மன்ஸ், பல்வாக் 20 ரன்ஸ் ஓடிஐ ஆடிருக்காரு, ஏ மிர்சாய் எக்ஸ்ட்ரானரி ஹிட்டிங் 73 ரன்ஸ், எம் இஷாக் 35 ரன்ஸ், எஸ் ஜமான் 15 ரன்ஸ், என் அமீரி 1 ரன். பவுலிங் பார்த்தீங்கன்னா எஃப் தாவூத் ஜாய் 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட், கே ஸ்டானிக் ஜாய் 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட், ஏசட் லாலி 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட், ரோஹுல்லா 4 ஓவர் போட்டு 2 விக்கெட், என் அமீரி ஜெட் அக்பரி விக்கெட் எடுக்கல. ஸோ நம்ம ஃபைனல் டீம் பற்றி பார்த்துருவோம். விக்கெட் கீப்பர் செக்ஷனில் எம் இஷாக், பேட்டிங் செக்ஷனில் ஏ மிர்சாய், என் ஜத்ரன், எஸ் நங்கையால், AM கில். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரோஹுல்லா, ஜெயின் அக்பரி. பவுலிங் செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பேர் போட்டிருக்கோம். விக்கெட் கீப்பரில் 1, பேட்டிங்கில் வந்து 4, ஆல்ரவுண்டரில் ஒரு 2 7 பிளேயர்ஸ். அண்ட் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஏ தாரக்கைல், எஃப் தாவூத் ஜாய், கே ஸ்டானிக் ஜாய், அண்ட் அகைன் ஆல்ரவுண்டரில் ஐயூ ஹக். ஃபைனலாக கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீமோட வைஸ் கேப்டன் எம் இஷாக் அண்ட் டீமோட கேப்டன் வந்து ரோஹுல்லா. சாரி, ஆல் நம்ம செலக்ட் பண்ணல, ஆல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனல் டீம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா கீப்பர் எம் இஷாக், வைஸ் கேப்டன் என் ஜத்ரன், ஏ மிர்சாய், AM கில், எஸ் நங்கையால், ரோஹுல்லா கேப்டன், ஜெயின் அக்பரி, ஐயூ ஹக், கே ஸ்டானிக் ஜாய், எஃப் தாவூத் ஜாய், ஏ தாரக்கைல். ஸோ கேப்டன்சிக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என் ஜத்ரன் கொடுக்கலாம், இல்லை ஜெயின் அக்பரி கொடுக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ மக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களது TN11 ஃபேண்டசி தமிழ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பை மக்களே, பை.